வர பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அன்னைக்கு தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வர இருக்கு. நிறைய பேர் டிஎம்ல அக்கா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பத்தி அந்த அளவு தெரியாது. வழிபாடும் நான் பண்ணது கிடையாது. அதனால பக்கத்துல இருக்க பெருமாள் கோவில் ஐயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வருஷத்துல 4 நாட்கள் மட்டும்தான் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாசத்தோட முதல் தேதியை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல பெருமாளை வழிபடுவது பல ஏகாதசி விரதங்களை மேற்கொண்டதற்கு சமமான பலனை தரும் அப்படின்னு நம்பப்படுது. அதையும் குறிப்பிட்ட இந்த 4 மாதத்துல வர முதல் தேதியை சொல்றாங்கன்னா, சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சரிக்கிறதா தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு சொல்றோம். அது குறிப்பிட்ட ராசியில சஞ்சரிக்கிறப்பதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். அந்த ராசிகள் ரிஷபம், கும்பம், விருச்சிகம், சிம்மம் இந்த ராசிகளை கடக்கும் போதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். அதனாலதான் இந்த மாதங்களோட முதல் தேதியில விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கடைபிடிக்கிறாங்க. மாசி